ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய அப்பாவை சாவடிச்சது மாஸ்டர் பிரசாத் தான் சொல்லி டிபட்டுக்கு தெரிய வர அவன் பயங்கர கோவத்தில் இருந்திருப்பான். ஆனால் நல்ல வேலையாக ரன்னும் மாஸ்டர் ராமனும் பேசினதுனால அவனே கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா பிரசாத் மாஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, அண்ணா அநியாயத்துக்கு நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பண்ண நினச்ச எல்லாத்துல இருந்தும் என்னை தடுத்து நிறுத்திட்டு தான் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் இன்னொரு டைம் பாம்பு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன்ற மாதிரி இவர் சொல்ல, இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. இவர் வேற என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது மாஸ்டர் பிரசாதே பார்த்தா ரன்னை பார்த்து, என்ன ரன் அமைதியாகவே நின்றுட்டு இருக்க, இந்நேரத்துக்கு உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மாஹி ஒயிட் ரென் இவங்க எல்லாரையும் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமான்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்கள தான் ஏதோ பண்ணியிருக்காரு போலன்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ ரன் வந்துட்டு உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா சாம்ப் மாஸ்டரை வந்துட்டு இவருடைய பக்கம் வச்சுக்கிட்டு அவங்க 3 பேரையும் பார்த்த இடத்துலேயே போட்டு தலை சொல்லி கன்னு கொடுத்து அனுப்பியிருக்காரு போல. ஸோ இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரன் வந்துட்டு எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றியாக்கணுன்ற மாதிரி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடா. அதுக்குள்ளே எங்கள் காட்டுக்குள்ளே பார்த்தா சாம்ப் மாஸ்டர் வந்து அவங்க 3 பேரும் கன்னை வச்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்டதுமே யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கமாக பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோபன் மாஸ்டர் தான், நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் தப்பிச்சு போங்க, நான் எப்படியாச்சும் அவரை டைவர்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களை மட்டும் சேஃபாக அனுப்பி விட்டுறாரு. ஸோ அவள் கீழே விழுந்துட்டு எழுந்துக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டும் மாகியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க டைமில் சாம்ப் மாஸ்டர் பார்த்தா கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்தவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, பட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவோம். இதை ஃபஸ்ட்டே சென்ஸ் பண்ண மாகி என்ன பண்ணுறா, ரெண்டுக்கும் ஒயிட்டுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நின்றவும் அவளுடைய வயிற்றுலேயே பார்த்தா புல்லட் இறங்கிடுது. அவ்வளோதான், அவளுக்கு பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் பிரசாத் மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தா இன்னும் கூட அவர் பண்ணுறது தப்புன்னு சொல்லி உணரவே இல்லை. இந்நேரத்துக்கு கண்டிப்பாக எங்கே ஏதாச்சும் ஒரு பலி விழுந்திருக்கணும். என்னுடைய சென்ஸ் படி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டிப்பாக கொண்டிருப்பாங்கன்ற மாதிரி இவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, நம்ம வேணால் ஒரு பெட்டு வச்சுக்கலாமான்ற மாதிரி அவன் மாஸ்டர் கேட்குறாரு. எனக்கு இந்த மாதிரி பெட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்கள் என்ன பெட்டுன்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே மற்றவங்கள ஹர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, பாப்போமா யார் ஜெயிக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பெட்டு வச்சுக்க. இப்போ இங்கே மறுபடியும் சாம் மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அவர் மாகியை சுட்டதுக்கப்புறமா அதே மாதிரி ஒயிட்டையும் ரெண்டையும் சுடலான்னு சொல்லி வரும்போதே அதுக்குள்ளே அங்கே ஃபோபன் மாஸ்டர் வந்து அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியோ அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து 3 பேரும் போயிடுங்கன்ற மாதிரி பசங்களை மறுபடியும் அனுப்பி விட்டுற. 2 பேருமே பார்த்தா மாகியை வந்துட்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவளுக்கு தான் வந்துட்டு அடிபட்டுருக்கல. ஸோ பயங்கரமாக ரத்தம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதே சமயம் இங்கே சாம்ப் மாஸ்டர் வந்துட்டு ஃபோபன் மாஸ்டரை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. நீ ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா, என்கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவரை போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்க. இங்கே மாஹிக்கு வந்துட்டு அதிகமாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரால் இதுக்கப்புறம் பார்த்தா நடக்கவே முடியல. ஸோ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறா. ஆனால் எனக்கு கடைசியாக என் அண்ணனை பார்க்கணுன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கும்போது, கடைசியாலாம் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா ஆயிடுவான்ற மாதிரி ஒயிட் தான் பார்த்தா அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. பட் அவளால் ரொம்ப முடியலையா. ஸோ ரன் என்ன பண்ணுறான், இதுக்கப்புறமும் நான் அவங்க கூட வர்றதும் சேஃபாக இருக்காது, கண்டிப்பாக அவர் மறுபடியும் நம்மளை பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ நான் போயிட்டு அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி ஒயிட்டையும் மாகியும் மட்டும் விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிட கரெக்டாக பார்த்தா சாம் மாஸ்டர் கண்ணில் இவன் பட்டுடுறான். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி ரென் வந்துட்டு கோவத்தில் அவர் அடிக்க வர, இவர் தான் அத்லட் ஆச்சு. ஸோ அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே இங்கே மாறி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மாகியால் சுத்தமாக முடியல. ஒயிட்டுக்கு இவளை எப்படிடா இங்கேருந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோன்றதே தெரியல. ஏன்னா மாகி வந்துட்டு என்னால் சுத்தமாக நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாளா. இவளால் தூக்கிட்டும் போக முடியல. என்ன பண்ணுறது, யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக இவளை தேடிக்கிட்டு ரன் டிபட் 2 பேருமே காட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ பார்த்துடுறாங்க. ரன்னால் மாகி இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததும் தாங்கிக்கவே முடியல. நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சீக்கிரமாகவே சரியாயிடுவேன், ஆனால் கண்ணை மட்டும் மூடிடாத மாகி, அண்ணன் உன் கூடவே இருக்கேன்ற மாதிரி இவன் பேசிட்டே இருக்கான். ஆனால் இவளுக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி அதிகமாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அவன் பார்த்தா ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கிடுறா. அவ்வளோதான், இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. மகி கண்ணை தோறன்ற மாதிரி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ரன்னுக்கா ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. ஸோ அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா டிபட் கிட்ட, டிபட் ப்ளீஸ் நீயும் ஒயிட்டும் எப்படியாச்சும் சேர்ந்து மாயை வந்துட்டு ஸ்கூலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடுங்க, அங்கேருந்து மற்றதை வந்துட்டு யானை மாஸ்டர் பார்த்துப்பாங்க, எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போக டிபட் பார்த்துட்டு எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறான். ரிவெஞ்ச் எடுக்க தான். கண்டிப்பாக சாம்ப் மாஸ்டரை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொலவெறியில் அங்கேருந்து அவர் ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இப்போ யூகோவை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் அவங்க அப்பாவை கொல்றதுக்காக கன் எடுத்துகிட்டு போனானே. ஸோ இப்போ கடைசியாக பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டதில் அவங்க அப்பா வந்துட்டு அவன் கையில் இருந்த கன்னை வாங்கிடுறாரு. இவன் அப்பவும் பயப்படல. இப்போ என்ன, நீங்கள் என்ன கொல்ல போகிறீங்களா, சரி கொல்லுங்க, எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு வேண்டாத பையன் தானே. ஸோ நான் சாகிறதுல ஒன்றும் எனக்கு கவலைலாம் இல்லை, நீங்கள் என்ன சாவடிச்சிருங்க, நான் அட்லீஸ்ட் என் அண்ணன்கிட்டயாச்சும் நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற, உன்னனை சாகடிச்சதே நீ தானேன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல, அதனால தானே இப்படி எல்லா பழையும் தூக்கி ஏமால போடுறீங்க, பிடிக்காத நான் ஏன் உயிரோடு இருக்கணும், எனக்கு கொல்லுங்கன்ற மாதிரி இவனுமே ஷூட் பண்ண சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவால் சுத்தமாக முடியல. அது எப்படிடா, என்ன இருந்தாலும் நீ என் பையன் இல்லை, என்னால் எப்படி உன்னை கொல்ல முடியும், என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட. இங்கே தான் யூகோ ரியலைஸ் பண்ணுறான், உண்மையாகவே நம்ம அப்பா வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் நம்மளை வெறுக்கல, அவருக்கும் நம்ம மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் எல்லா பசங்களுக்குமே எல்லாருமே ஏதோ ஒரு கானில் நம்ம பெற்றவங்களுக்கு வந்துட்டு நம்மளை சுத்தமாக பிடிக்கவே இல்லையே, எப்போ பாரு நம்மளை திட்டிட்டு தானே இருந்தாங்க, நம்மளை வெறுத்தாங்க, நம்ம தொல்லையாக தெரிஞ்சதுனால தான் நமக்கு பிடிக்காத ஸ்கூலில் கொண்டு வந்து நம்மளை சேர்த்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே இருந்தால் ஏதோ ஒரு கோபத்துலையும் கான்லையும் தான் மாஸ்டர் பிரசாத் வந்து ஹிப்னடைஸ் பண்ணதுனால இப்படி அவங்களை கொல்லணும்னு சொல்லி எல்லாருமே சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு அந்த ஹிப்னடைஸ்குள்ளேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யூகவும் கொஞ்சம் மாறிடுறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜீனும் வந்துட்டு அவங்க அப்பாவை கொல்ல வந்தவன் அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே அமைதியாக விட்டுட்டான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜின்சாயும் அவங்க அம்மாவை எதுவுமே பண்ணாமல் விட்டுடுறா. அவங்க அம்மா இதுதான் போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட. இன்னொரு பக்கம் பார்த்தா வியூ மட்டும்தான் பயங்கர கொலவெறியில் அவங்க அப்பாவை கொல்லணும்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கா. ஆனால் எப்படியோ அவளை பார்த்தா அங்கே வந்த ஃபெனங் ரெண்டு பேருமே பேசி சமாதானப்படுத்திடுறாங்க. நீ இந்த மாதிரி வியூ கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ரொம்ப காமான பொண்ணு, ஸோ நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் அப்பா, உனக்கும் அப்பா தான் உயிரை, அவரை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளையும் இங்கே நார்மல் ஆக்கிட. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பூஜியும் கொலவெறியில் அவங்க அப்பாவை கொல்லணும்னு சொல்லி போகும்போது அவர் இப்போவும் பார்த்தா திமிரா தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒன்னெல்லாம் பொண்ணாக பெற்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி இப்போவும் அவர் கொலவெறியிலே பேசிகிட்டு இருக்க. இதுதான் பார்த்தா பூஜிக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸோ அவர் எப்படியாச்சும் கொண்டுடலான்னு சொல்லி தான் பார்க்குறா. ஆனால் நல்ல வேலையாக மார்க் ரெண்டு பேருமே அங்கே வந்ததுனால அவனுங்க ரெண்டு பேரும் வந்து பூஜியை தடுத்துடுறானுங்க. அப்போ கூட பூஜியோட அப்பா வந்துட்டு மார்க் கிட்ட அங்கே பார்த்தீங்களா அவள் எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்களா, அவள்லாம் ஒரு பொண்ணா, அவளை அப்படியே அடிக்கடான்ற மாதிரி சொல்லும்போது காண்டாகி முதல்ல உன தாண்டா அடிக்கணுன்ற மாதிரி அவன் எகிரிட்டு போயிட்டு இருக்கான். அவளும் உன் பொண்ணு தானே, நீ மட்டும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட கொஞ்சம் பாசமாக நடந்திருந்தா கூட இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தப்பு எல்லாமே பேரண்ட்ஸ் ஆன உங்கள் மேலே தான் இருக்குது. ஆனால் பழையெல்லாம் தூக்கி பசங்க எங்கள் மேலே போட்டுருவீங்கள, இதெல்லாம் உங்களுக்கே தப்பா தெரியலையான்ற மாதிரி இவளும் இங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஜிஞ்சாய் வந்துட்டு அவங்க அம்மாவை கொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு யானி மாஸ்டர் வந்து அவளை சமாதானப்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் ஜீனுமே அமைதியாக வந்திருப்பானே. ஸோ இப்போ மறுபடியும் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அவங்க அப்பாவை அப்படியே கொல்லலாம்னு சொல்லி போகும்போது மார்க் ரெண்டு பேருமே பார்த்தா அங்கேயும் வந்து அவனை எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே பார்த்தா ஒரு வழியாக பசங்க எல்லாருமே மறுபடியும் அவங்களோட நார்மலான நிலைமைக்கே வந்துடுறாங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் சாப் மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அப்போ ரெண்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணவர் இப்போ வரைக்கும் கூட அதை நிறுத்தவே இல்லை போல. அவனை பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காரு. அவனுக்கு முகமெல்லாம் ரத்தமாக வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை இப்போ அந்த இடத்துக்கு ரன் வந்துடுற, போதும் மாஸ்டர் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவர் கேட்குற மாதிரி இல்லை, என்ன ரன், அவனுக்கு விழ வேண்டிய அடி உனக்கு வேணும்னு ஆசையாக இருக்கா, வரியா சண்டை வச்சு பார்த்துடலாமான்ற மாதிரி கேட்கும்போது உங்களால் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களான்ற மாதிரி ரன் கேட்குறான். ஏன் என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, நான் ஒரு அத்லட், உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன்ற மாதிரி சொல்லும்போது அதையும் தான் பார்த்துடலாமே, யார் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்துடலாமா, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்க ஜஸ்ட் ஒரு பெண்ணை தான் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்ததுமே அவர் பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவனால தான் அந்த பெண்ணை வச்சு அதில் வர சவுண்டு மூலயமாவே ஹிப்னடைஸ் பண்ண முடியும்ல. ஸோ இப்போ அதை காட்டினதுமே ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணுறான். அவ்வளோதான் மாஸ்டர் ஷாம் பார்த்தா அப்படியே ஹிப்னடைஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு எது மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு பஞ்சிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போனா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பண்ண போகிறதே அந்த பஞ்சிங் தான். இப்போ நான் சொல்கிறேன், உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட அவர் தான் முழுசாக ஹிப்னோடைஸ் ஆகிட்டாரு. ஸோ இப்போ ரன் சொல்கிறது தான் அவர் கேட்டாகணும், வேறு வழி இல்லாமல் அவர் பார்த்தா அவரே அடிச்சுக்கிறாரு. அதுவும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாரு, ரத்தமெல்லாம் வந்துட்டுருக்கு. இவனும் விடுற மாதிரி இல்லை, இன்னும் வேகமாக நல்லா அடிங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அவரே கீழே விழுந்துற. ரன்னும் பார்த்து கொலை வெறியில தங்கச்சி வேற ஷூட் பண்ணிட்டார்ல. ஸோ அந்த காண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அப்படியே அந்த பெண்ணை வச்சு அவர் கழுத்தில் குத்துலான்னு சொல்லி போகும்போது டிலக்ஸ் மாஸ்டரும் ஃபோவன் மாஸ்டரும் வந்து அங்கே அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. வேணா ரன் பண்ண வரைக்கும் போதும், அப்புறம் விட்டுன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தான் இவன் நார்மலாகி விடவே செய்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா மாகியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுற. ரன் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். யானி மாஸ்டர் தான் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் மறுபடியும் நல்லபடியாக திரும்பி வந்துருவான்ற மாதிரி கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே சாப் மாஸ்டர் அடிச்சதுல பயங்கரமாக வாயெல்லாம் உடச்சிக்கிட்டு ரத்தம் வந்திருக்கோம்ல. ஸோ அவனுமே பார்த்தா வலியோடு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக மற்ற பசங்களும் வந்துட்டு இப்போ நார்மலாக ஆகிட எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தான் சொல்லிட்டு இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பழைய மாதிரியே மாறிடாதீங்க. உங்களை பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, அதுவும் ஜிஞ்சாய் மெயினாக நீ நடந்துக்கிட்டே பாரு ஒரு பிஹேவியரு, எப்பா நான்லாம் அந்த வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சாரி, இதுக்கப்புறம் நான் அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு டிலக்ஸ் மாஸ்டரும் அங்கே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபோபன் மாஸ்டர் வந்து கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்கார வச்சு நீங்கள் எல்லாருமே எங்கள் ஹோம் ஸ்கூலை காப்பாற்றணும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இந்த ஹோம் ஸ்கூல் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஸ்கூலே இல்லாமல் பண்ணிடுவேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க பசங்களுடைய மாற்றத்தை எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஸ்கூலை எதுவும் பண்ண மாட்டோம், இங்கே நடந்ததை பற்றி வெளியவும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க போல். பட் இருந்தாலும் வந்து
வந்துட்டு நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கப் கேக்கை கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டா தான் வந்துட்டு ஹிப்னோடைஸ் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறக்க வச்சிடலாம் இல்லையா? ஸோ அதை சாப்பிட சொல்லி கொடுக்க அவங்களாம் பார்த்துட்டு இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாது, இன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுவீங்க, மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்களே ஒத்துக்கிட்டு அந்த கேக்கை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இப்போ போலீஸை வர வச்சு சாம் மாஸ்டரையும் பிரசாத் மாஸ்டரையும் பூச்சியே கொடுத்துட்டாங்க போல. அப்போ கூட அவர் பார்த்தா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே தான் வராரு. ஒரு வழியா என்னுடைய கேமில் நானே தோத்துட்டேன்ல, அதுவும் மாஸ்டர் ராமன் நீங்கள் வச்ச பெட்டில் வேற நான் தோத்துட்டேன். ஆனால் தோத்தது வெறும் இந்த வாட்டி மட்டும்தான். கண்டிப்பாக இந்த கேமை நம்ம திரும்ப விளையாடுவோம், அப்போ நான் வின் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது மாஸ்டர் ராமன் பார்த்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, இதோட உனக்கும் எனக்குமான கேம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன் கூட விளையாட நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல நீங்கள் இல்லைன்னா இந்த ஹோம் ஸ்கூலோட நிலைமை என்ன, ஆட்டம் கண்டு போயிடாதா, யார் இதை பார்த்துப்பான்ற மாதிரி நக்கலா கேட்க அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஆளை ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன், அவங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை பார்த்துப்பாங்க, அது வேறு யாரும் கிடையாது, என் பையன் ரன் தான்ற மாதிரி ரன்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்த இவர் பார்த்துட்டு ரன் அப்போ அடுத்த போட்டி உனக்கும் எனக்கும் தான் போலியேன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு பயங்கர வெறியாகுது. திரும்ப இந்த ஸ்கூலில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நான் பண்ணவும் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது பார்க்கலாம் என்னைக்கு இருந்தாலும் நான் உயிரோட இருக்க வர கண்டிப்பாக நான் ப்ராஜெக்ட் ஆற திரும்ப கொண்டு வந்து தான் தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அப்பவும் சவால் விடுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. பட் ரன் பெருசாக அது எதையுமே கண்டுக்கல, கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். போலீஸ் பார்த்தா அவங்க 2 பேருமே அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா மாஸ்டர் ராமினும் ரன்னும் வந்துட்டு ரன் ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தானே அங்கே தான் வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்த்ததுமே மாஸ்டர் ராமின் வந்துட்டு அவங்க கிட்ட சாரி கேட்குறாரு, இத்தனை நாள் உன்னை நான் இங்கே அடைச்சி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல மாஸ்டர், அது எதையுமே நீங்கள் தெரிஞ்சு பண்ணலைல்ல, ஸோ எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவருக்கு வர உடம்பு சரியில்லைல்ல. ஸோ அப்போ மாஸ்டர் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் எதுக்காக மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு உன்னை இங்கே அடைச்சி வச்சிருந்தாருன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது தெரியும், ஏன்னா அவர் வந்துட்டு அவரை மாதிரியே என்னையும் ஒரு மான்ஸ்டராக மாற்றணும்னு ட்ரை பண்ணார், அவர் சொன்னதை கேட்டுட்டு நானும் நடந்துக்கணும்னு சொல்லி என்னை ஹிப்னடைஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் என்னை இங்கே அடைச்சி போட்டு வச்சிருந்தாருன்ற மாதிரி சொல்லும்போது கரெக்ட் ரன், ஆனால் அவரால் வந்துட்டு என்னை ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி மாற்ற முடியல, ஏன்னா நீ அவரை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த, அவர் தான் உன்னை தப்பு கணக்கு போட்டு இந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டாரு, ஆனால் நீ என்ன மாதிரி கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அதை விட மற்றவங்களோட ஃபீலிங்ஸை மதிக்க தெரிஞ்சவன், உனக்கு எல்லாரோட வேல்யூவுமே நல்லா புரிஞ்சிருக்கு, ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்கூலில் நீ என்னை விட பெட்டராக பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நான் பெருசாக கவலைப்பட மாட்டேன், ஏன்னா இந்த ஹோம் ஸ்கூலையும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க, உன்னால் அது முடியுன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி ஒரு சொல்லும்போது நீங்கள் ஏன் மாஸ்டர் அப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்கள் கண்ணு முன்னாடி வளர்றத நீங்கள் பார்ப்பீங்க, ஸோ எதை நினச்சும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரன் பார்த்தா அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. நல்ல வேலையாக மாஹிக்கு வந்துட்டு ஒன்றும் ஆகலை போல், ஸோ அவள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஹோம் ஸ்கூலுக்கே வந்துட்டா. ஸோ இப்போ அவளும் டிபெட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டிபெட் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நீ இல்லாமல் இந்த 1 மாதமா எனக்கு சரியாக எங்கள் தூக்கம் கூட வரல தெரியுமா, நைட்டெல்லாம் உன் ஞாபகமாகவே தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் உனக்கு ஏன் ஞாபகமாகவே இருந்துச்சுன்ற மாதிரி மாஹி கேட்குறா, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் அதனால தான்ற மாதிரி இவன் கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்லிட. மாஹிக்கு கேட்டதுமே சிரிப்பு வந்துருச்சு. உடனே கேட்குறான், அப்போது நீ அங்கே 1 மாதம் இருந்தியே, உனக்கு ஒரு நாள் கூட ஏன் ஞாபகம் வரலையா, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா மாஹின்ற மாதிரி கேட்க, நானும் உன்னை மிஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே சிம்பாலிக்காக லவ்க்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட. இது எல்லாத்தையுமே பார்த்தா ரன் அப்போ தான் அங்கே வந்திருப்பான். ஸோ அவன் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. உடனே மாஹின்ற மாதிரி கூப்பிட்டா இவளும் பார்த்ததுமே வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நீ ஓகே தானே, எதுவும் வலிலாம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது லைட்டாக கொஞ்சம் வலிக்குது, பட் பரவாயில்லண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒயிட்டையும் ரென்னையும் தான் காமிக்கிறாங்க. ரென்னும் வந்துட்டு நல்ல வேலை மாஹிக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவன் நல்லபடியாக திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம நிலமை என்னன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நம்ம நிலமைன்ற மாதிரி ஒயிட் கேட்குறா. அடி பாவி, இந்த ஸ்கூலுக்கு வந்த ஸ்டார்டிங்லேயே எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணேன், அது உனக்கு புரியவே இல்லையா, இப்படியே உட்காந்துட்டு இருப்பியான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அப்போவே புரிஞ்சுது. பட் இருந்தாலும் நீ சொன்னது வந்துட்டு உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாதுல்ல, இந்தளவுக்கு யாராச்சும் இன்டெரக்டாக சொல்லுவாங்களா, உனக்கு ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ண தெரியாதான்ற மாதிரி இவன் அவனை திட்டிகிட்டு இருக்கா. அப்போ வேறு எப்படி சொல்லணுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தா உடனே அவன் கிட்ட வந்து கழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்படி தான் சொல்லணும், இப்போ புரியுதான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. இவனுக்கா ஒரு மாதிரி ஷையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஓகே ஆயிட்டா போலன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்த்தா மாஸ்டர் ராமினை தான் காமிக்கிறாங்க. அப்படி ஒரு மாதிரி தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு நம்ம சாக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க பசங்க நல்லபடியாக வளர்ந்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரதா நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ரன்னுக்காக ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. ரன்,
இந்த லெட்டர் உன் கையில கிடைக்குது, நீ இதை படிக்கிறனாலே கண்டிப்பா அப்போ நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். ஆனா உனக்கு தான் நல்லா தெரியுமே, எனக்கு இந்த ஹோம் ஸ்கூல் தான் எல்லாமே. இனிமே என் இடத்துல இருந்து அந்த ஹோம் ஸ்கூலை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இந்த ஹோம் ஸ்கூல்ல இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு காரணமே நீ தான் ரன். ஏன்னா நீ எப்படி என்ன உன்னுடைய அப்பா மாதிரி பார்த்தியோ, நானும் அதே மாதிரி உன்னை என் பையனா தான் பார்த்தேன். அதனாலதான் உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு பாசம், அன்பு எல்லாமே இந்த வீட்டில் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால நீ வளர்றத உன் கூட இருந்து பார்க்க முடியாது, அதுக்கான நேரம் எனக்கு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடையது. நீ அதை நல்லா பார்த்துப்பன்னு எனக்கும் தெரியும். அதோடு கூட சேர்ந்து உன் தங்கச்சியும் நீயும் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், அதைத்தான் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் 2 பேரும் எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி மற்ற பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கடைசியாக என்னுடைய சொத்து எல்லாமே உன் பேர்லேயே வந்து சேரட்டும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. எனக்காக இந்த ஹோம் ஸ்கூலை மட்டும் நீ எப்பயும் போல் நல்லபடியாக பார்த்துக்கோறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. இப்போ அதை ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறமா இவரே அந்த லெட்டரை வந்து ஒரு என்வலப் கவருக்குள்ள போட்டுட்டு எப்பயும் போல் இவர் பாட்டுக்கு வந்து தூங்கிட. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. யானி மாஸ்டர் வரும்போது ரன் பார்த்தா எதிர்க்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன ரன், மாஸ்டர் ராமினுக்கு சாப்பாடு கொண்டு போறியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்ல, இரு நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. ரன் பாட்டுக்கு உள்ளே வந்ததுமே அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு யானி மாஸ்டர் தான் இவரை பார்க்குறாங்க. இவரை வந்துட்டு எத்தனை தடவை எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு பார்த்ததுமே இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ரன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்து கையில் இருக்க அந்த லெட்டரை காமிக்க ரன்னுமே புரிஞ்சுக்கிறான். 2 பேராலையுமே இந்த இழப்பை வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுவும் ரன்னுக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, அவன் பயங்கரமாக அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக ஆமன் மாஸ்டர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ஹோம் ஸ்கூலில் பார்த்துக்கிறது ரன் தான். ஆரம்பத்தில் பிரசாத் மாஸ்டர்னால இந்த ஸ்கூல் வந்துட்டு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, பசங்களுக்கு சாப்பாடு கூட சரியாக கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இப்போ பார்த்தா ரன் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கூல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஸ்கூலை வந்து மாற்றிட்டான். இப்போ வந்துட்டு இன்னொரு பக்கம் பெண் பையனங்க 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. வழக்கு போல் டிலக்ஸ் மாஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்துட்ருக்க. இந்த வாட்டி பையனங்க வந்துட்டு மியூசிக் வாசிக்கிறான். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியும் ரொம்ப அழகாகவே வாசிக்கிறான். கூட சேர்ந்து பெண் வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. அப்போ தான் பையனங்க என்ன சொல்கிறான், எனக்கு எப்பயுமே என்னுடைய அந்த ஸ்நாக்ஸ் தானே ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ எனக்கு அதை தவிர்த்து இன்னொரு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறான். என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் மியூசிக்குன்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ அந்த இன்னொன்று என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது பெண் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஃபெனங் வந்துட்டு ரொம்ப குழந்தை பிள்ளைத்தனமாக சொல்ல. இதை கேட்டதுமே டிலக்ஸ் மாஸ்டர் வந்துட்டு என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அமைதியாக சிரிச்சுட்டே இருக்காங்க. பெங்குக்குமே ஃபெனங்க ரொம்ப பிடிக்கும் போல். அவளுமே இதை கேட்டதுக்கப்புறம் சிரிக்க தான் செய்கிறாளே தவிர எதுவுமே பண்ணலை. இப்படியே பார்த்தா இந்த ஹோம் ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் யானி மாஸ்டரும் அங்கே கிளாஸில் இருக்கும்போது இந்த யூகோ ஜின்சாய் பார்த்தா கையிலேயே ஹார்ட் இன் சிம்லெல்லாம் பறக்க விட்டு விளையாடிட்டு இருக்கா. யானி மாஸ்டர் பார்த்துட்டு டே உங்களை நான் இங்கே படிக்க உட்கார வச்சுருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களும் வந்துட்டு சரி மாஸ்டர்ன்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடா. இவங்களும் பார்த்தா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியே எல்லா மாஸ்டர்ஸுமே பார்த்தா பசங்க கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் எந்த இடத்துல கண்டிஷனாக இருக்கணுமோ அங்கே கண்டிஷனாகவும் நடந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மெக்கு மார்க் பார்த்தா அடங்குற மாதிரி தெரியல. இப்போ கூட வந்துட்டு பெனங்கோட ஸ்நாக்ஸை திருடுறதுக்காக கிச்சனில் அவன் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது பூஜியும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பாவம் அவங்ககிட்ட இருந்து ஏன்டா இப்படி பிடுங்கி திருடி தின்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் உனக்கு புரியல, இப்படி பெனங்க ஒழிச்சு வைக்கிற ஸ்நாக்ஸை திருடி சாப்பிட்டு பாரு, அப்போதான் அதோட டேஸ்ட் உனக்கு புரியும். உனக்கு நம்பிக்கை இல்லைனா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்போ உனக்கு புரியுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளோ சரி ஓகே ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்ற மாதிரி சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஸ்நாக்ஸை எடுத்துடுறா. பார்த்தா அதில் ஆல்ரெடி பெனங் வந்துட்டு மேக் மார்க் உங்கள் 2 பேருக்கும் நான் தனியாகவே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன், தயவு செஞ்சு அதை மட்டும் சாப்பிடுங்க, என்னோட திருடி சாப்பிடாதீங்கன்ற மாதிரி லெட்டரும் எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் பூஜை படித்து காமிச்சிட்டு இப்போ 3 பேருமே எடுத்து சாப்பிட. பார்த்தியா எப்படி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்டா திருடி சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்தா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஆளாளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஜாலியாக இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா பசங்க 4 பேரையும் காமிக்கிறாங்க. டிபெட்டு, மாஹி, அப்புறம் ஒயிட் ரன் 4 பேருமே எப்பயுமே ஒன்றா தானே இருப்பாங்க. ஸோ இப்பயும் பார்த்தா ஜாலியாக அந்த குளத்துக்கரையில் உட்காந்து சிரித்து பேசி விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ரன் வரான். இவங்க இந்த அளவுக்கு ஹாப்பியாக இந்த ஸ்கூலில் இருக்கிறத பார்க்கும்போதே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவனும் அப்படியே அதெல்லாம் சிரித்து பார்த்துட்டு இருக்கா. மாஹி வந்துட்டு அவனை பார்த்துட்டு ரன் நீ வா விளையாடலான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. இல்லை நான் வரல, நீங்கள் மட்டும் விளையாடுங்கன்ற மாதிரி ரன் சொல்லிட்டு இருக்க. இப்படியே பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அடுத்ததே வந்துட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்பயுமே பசங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் அளவாக தானே கிடைக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே தான் ஃபுபர் மாஸ்டர் சமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு உண்மையாகவே இங்கே இருக்க பசங்க எல்லாருக்குமே ரன் பார்த்தா ஒரு வீடு மாதிரியே மாற்றி கொடுத்துருக்கான். அவங்க நினைக்கிறத பண்ணலாம், அவங்க ஆசைப்பட்டது அவங்க விருப்பப்பட்டது எல்லாமே இந்த ஸ்கூலில் நடக்கும். இப்படி சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா
சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ரன்னோட வாய்ஸ் ஓவர் தான் பேக்ரவுண்டில் கேட்குது. மாஸ்டர் ராமன், நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த ஸ்கூலை வந்துட்டு நான் இங்கே இருக்க பசங்களுக்கான ஒரு நல்ல வீடாக மாற்றி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இங்கே இருக்க யாருமே நம்ம பற்றவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு நாளும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணதை நினச்சி வருத்தப்படவும் மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒருத்தர் துணையாக இருப்போம். இனிமேல் இதுதான் எங்களுடைய வீடு. இங்கே இருக்க நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்பயும் இதே போல் சந்தோஷமாகவே இருப்போம். அதோட நீங்கள் எப்படிலாம் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இனிமேல் இந்த ஹோம் ஸ்கூல் தான் எங்களுக்கான வீடு, ஃபேமிலி எல்லாமே. அதனால் இந்த ஹோம் ஸ்கூலில் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா அவருடைய ஃபோட்டோவை பார்த்து ரன் தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இல்லாமல் 6 மாதம் எப்படியோ போயிடுச்சு. ஆனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இந்த ஹோம் ஸ்கூல்லையும் சரி, இங்கே இருக்க பசங்களையும் சரி, நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பாக மீறவே மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா யானி மாஸ்டர் அங்கே வராங்க. அதுவும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காங்க. இவன் பார்த்துட்டு என்னாச்சு மாஸ்டர், எல்லாம் ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ரன், ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் வெளியே வான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். இவன் பார்த்துட்டு ஜீரோன்ற மாதிரி கூப்பிட கரெக்டாக அந்த பையன் திரும்புகிறான். ஏன்னா இவன் வேறு யாரும் கிடையாது. ரன் கூட அவனுடைய ஜென்னில் ஜீரோன்னு ஒரு பையன் படித்ததாகும். அவனுக்கும் ரன்னுக்கும் சுத்தமாக ஆகாதுன்னு கூட ரன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த பையன் வேறு யாருமே இல்லை, இவன் தான். இப்போ அவன் திரும்பி ரன்னை பார்த்ததுமே, ரன் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் போலியேன்ற மாதிரி சொல்லிட்டு கையில் வச்சிருக்க ஸ்நாக்ஸ்லாம் வேணுமான்னு கேட்டவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுவும் இல்லாமல் அவன் கையில் வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து அங்கே இருக்க ஆமன் மாஸ்டர் ஃபோட்டோ மேலே அந்த ஹோம் ஸ்கூல்ன்ற போஸ்டர் மேலெலாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது யானி மாஸ்டருக்கும் சரி, ரன்னுக்கும் சரி பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் இவன் அப்பவும் நிறுத்தலையே. எப்படி பிரசாத் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாரோ அதே மாதிரி இவனும் பார்த்தா இப்போ சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சு அவனுக்கே கண்ணில் இருந்து தனியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த ட்ராமா அப்படியே இங்கே கம்ப்ளீட் ஆகுது. மேபி ஒரு வேளை இதுக்கப்புறம் இவன் வில்லனா ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் என்னன்றது சீசன் 2 வந்தால் தான் தெரியும். சீசன் 2 வருமா இல்லையான்னு கூட தெரியல. அப்படியே வந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இதில் இருந்த இவ்வளோ கேரக்டர்ஸில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸ் யார், இது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்து இதே மாதிரி வேற ஒரு நல்ல ட்ராமாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.